வணக்கம். தன்னுடைய உழைப்பால் கடுமையான முயற்சியால் மக்களுக்காக உழைத்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக ஒரே 2 ஆண்டுகளில் ஆன மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒரு கூட்டத்தில் நீங்க பேசும்போது எங்களுடைய வருங்கால முதல்வர் எங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. என்ன கேள்வி எழுப்பியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாரத பிரதமர் ஐயா மோடியினுடைய முரட்டு பக்தன் இந்த எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தீங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு வாழ்க்கையை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கூட வாழாம இந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் 20 ஆண்டுகளுக்குள்ளார இந்த நாட்டை உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக என் நாட்டை என் மக்கள் தான் ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவனோடு நட்போடு இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற மத்திய அரசும் மாநில அரசும் நட்போடு இருந்தாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் அவரோடு பற்றோடையும் பாசத்தோடையும் இருக்கிறாங்களே. உனக்கு என்னையா வலிக்குது? உங்க தாத்தன் அவரு நம்மளுடைய இந்தியாவை உலக நாடுகளிடையே மிகப்பெரிய வல்லரசாக மாற்றும் முயற்சியிலே அணுகுண்டை வெடித்து அமெரிக்காவை அதிர வைத்த பாரத பிரதமர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாயோடு கொஞ்சம் குழாவிலியா? நீங்க கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் உனக்கு தெரியாதா? இப்பதான் உனக்கு தெரியுதா? எடப்பாடியார் மட்டும்தான் கொஞ்சம் குழாவரான்னு சொல்லிட்டு நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் முரட்டு பக்தரா? இந்த நாட்டினுடைய தலைவருக்கு உலகத்திலேயே மிக அதிகமான வளமிக்க தலைவராக உலக பத்திரிகைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் பிரதமர் ஐயா திரு பிரதமர் மோடிக்கு நான் உட்பட இந்த நாடே ரசிகர்களா இருக்கிறாங்க, உலக நாடுகள்லாம் ரசிகர்களா இருக்கிறாங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் எங்களுடைய நாங்கெல்லாம் ரசிகரா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நான் கேக்குறேன், உங்களுக்கு நீங்க யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தீங்க? எங்க அண்ணன் சி.வி. சண்முகம் ஒரு நாள் சொன்னாரு மேடையில பேசும்போது, இப்ப பக்கமா எனக்கு கலைஞரோட நம்முடைய முதலமைச்சருடைய கனவு திட்டத்துல என்ன கேளுங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அம்மாவை சொன்னாங்களே, அந்த நடிகைக்காக நீங்க ஏர்போர்ட்ல சண்டை போட்டு உங்களை ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட்லயே விடாம வச்சிருந்தாங்க, மறந்து போச்சா? அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவுக்காக நீங்க போய் மருந்தை குடிச்சுட்டு முரட்டு பக்தனா அந்த அம்மாவுக்காக நீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கெல்லாம் கையில தான் உலகம் இருக்குது. உங்களை கிளிகிளின்னு கிழிச்செறிய போறோம். இந்த நாட்டின் அதிகாரத்தை விட்டு விரட்டி அடிப்போம். மாங்கனி இரட்டை இலை தாமரைக்கு